தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய இறையருளையெல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலே இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீராக ஆலய வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்ற பொழுதிலும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு இந்த மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனைகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை. இவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரசீலராக செல்ல வேண்டும். இந்த நாகரீக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் வளர்ந்து வருகின்ற சந்ததிக்கு எடுத்து கூறுகின்றவர்களாக அந்த சமய கலாச்சார ஆடைகளோடு ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு படி உயர்வான சிறப்புகள் கிடைக்குமாம். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். எனவே இந்த ஆலய வழிபாடுகளிலே நாம் கலாச்சார ஆடைகளோடு தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து, இளம் பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து, சிறு பிள்ளைகள் பட்டு பாவாடை அணிந்து, ஆண்கள் வேட்டி சால்வை வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இந்த வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் என்ற உடனே மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, கருப்பு வேட்டி, நீல வேட்டி என்று அவரவர் இஷ்டங்களுக்கெல்லாம் இந்த காவி உடைகளை எல்லாம் அணிந்து செல்லுகின்றார்கள். அவ்வாறு இந்த ஆலய வழிபாட்டிலே வெள்ளை வேட்டி சால்வை நான் அணிந்து செல்ல வேண்டும். இந்த காவி உடையை யார் உடுத்துவது என்பதென்றால் யாரெல்லாம் உடுத்தலாம் காவி உடை? இல்லறத்தை விரும்பாதவர்கள், இல்லறம் வேண்டாம் என்று துறவரத்தை வேண்டுகின்றவர்கள் அந்த காவி உடுத்திக் கொள்வது. இது இப்போ புரியாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலே வேட்டி சால்வை கடையில் விற்கிது, வாங்கி அதை உடுத்தி கொள்ளலாம் என்கின்ற நினைப்பிலே அது ஆலயத்திலே குருமார்களுக்கு அந்த அவர்களுடைய உற்சவ காலங்களை உடுத்துவதற்காக அந்த கலர் வேட்டிகள், இது எல்லோரும் அந்த கலர் வேட்டிகளை வாங்கி காவி வேட்டிகளையும் மஞ்சள் வேட்டியை, சேப்பு வேட்டியை, பச்சை வேட்டி என்று எல்லோரும் அணிய பழகிவிட்டோம். இது தவறு. வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளிலே சென்று இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று நாமும் பெறுகின்ற இந்த இன்பத்தை எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற வகையிலே எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்று இறை பிரார்த்தனை செய்து
இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.